எட்டுத்தொகை நூல்களில் அகமும் புறமும் சார்ந்த நூல் எது என்று கேட்டிருக்கிறார்கள். அது பரிபாடல். பரிபாடல் நமக்கு இதுவரைக்கும் கிடைத்த 22 பாடல்கள் தான் இப்போ நம்ம தொகுத்துருக்குறோம். அதாவது பார்த்திங்க அப்படின்னா, திருமாலை பற்றி ஒரு 6 பாடல் இருக்குது, முருகனை பற்றி 8 பாடல் இருக்குது, வைகை ஆற்றை பற்றி 8 பாடல் இருக்குது. ஏன்னா அந்த 22 பாடல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உதிரியாக ஒரு 11 பாடல் நமக்கு கிடச்சிருக்குது. அதுலேயும் திருமாலை பற்றி ஒரு பாடல் இருக்குது. 2 பாடல் நல்லா முழுமையாக இருக்குது. 2 பாடலுக்கு பொருள் விளங்கா பாடலாக இருக்குது. ஒரு வினா கேட்கலாம், பொருளே விளங்காத பாடல்கள் எந்த நூலில் இடம்பெற்றிருக்கின்றன, அதோடைய எண்ணிக்கை என்னன்னு கேட்கலாம். இதுவரைக்கும் பொருள் விளங்கா பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பாடல் கிடச்சிருக்குது. அது பரிபாடல் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பரிபாடலை பற்றி நம்ம முழுமையான ஒரு செய்திகள் கிடைக்கல. ஆனால் மதுரையை பற்றியும் திருமாலை பற்றியும் பரிபாடலில் மிக சிறந்த முறையில் பாடல்கள் இயற்றப்பட்டிருக்கின்றன என்பது மட்டும் நமக்கு தெரிகிறது. இது கிட்டத்தட்ட கிபி 7ஆம் நூற்றாண்டை சார்ந்த ஒரு 8 தொகை நூல் அப்படிங்கிறது மட்டும் நமக்கு ஓரளவு தெரியுது. பரிபாடல் அப்படிங்கிறது ஒரு ஒரு மிக சிறந்த ஒரு நூல் அப்படின்னு மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். மற்றவை இதை பற்றிய முழுமையான வரலாறுகள் நமக்கு இன்னும் தெரியல. அதே சமயத்தில் மதுரையை தாமரையாக, மதுரை கோயிலை மொட்டாகவும் மற்ற தெருக்களை இதழ்களாகவும் சொன்ன ஒரு நூல் அப்படிங்கிறதும் நமக்கு தெரிகிறது. நன்றி, வணக்கம்.